என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு இன்று வரையில் அந்த குற்றவாளிகள், முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே வழக்கு வந்தது. அவங்க தொடர் குற்றவாளிகள், அந்த பசங்க 4-5 பேர் தொடர் குற்றவாளிகள். இவர்களை பிணை வழங்க முடியாதுன்னு சொல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியும் தள்ளுபடி செய்திருக்கிறார். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியிலே 25 ஆண்டுகளாக தலைவராக இருந்து இப்போ நீக்கப்பட்டவரோடு நான் பயணித்திருக்கிறேன். 35 ஆண்டுகள் இந்த கட்சி தான் என் வாழ்க்கை என்று வாழ்ந்திருக்கிறேன். பாட்டாளி மக்கள் தான் வாழ்க்கை என்று வாழ்ந்திருக்கிறேன். என்ன கொலை செய்ய வேண்டும் என்று தாக்குகிறார்கள். தான் என்னுடைய நபருங்க ஏ1 அக்யூஸ்டு, இந்த ஜெயபிரகாஷ் அந்த பையன், A2 அக்யூஸ்டு பாருங்கள், சடையப்பன்னு ஒரு பையன், இவன் ஒன்றிய செயலாளர், A3 அக்யூஸ்டு சங்கர்னு ஒரு பையன். இவனுங்கெல்லாம் இன்னைக்கு பிணை மறுக்கப்பட்டுருச்சு. நீதி இன்னும் சாகுலங்கிறது இதுக்கு ஒரு நியாயம். ஆனால் இவர்களை கைது செய்யக்கூடாதுன்னு போலீஸை மிரட்டி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். 2 நாளுக்கு முன்னாடி இப்போ ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் போய் மிக கடுமையாக காவல்துறை ஆய்வாளரை மிரட்டுறாங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான செய்தியும் தெரியாது. ஒரு வீட்டுக்கு போகிறோம், போகும் பொழுது என்னோடு வந்தால் காரை அடித்து உடைக்கிறான் ஒரு பையன். அந்த பையனை மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறாங்க. போயிட்டு வரும் பொழுது திட்டமிட்டு என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறார்கள். நடத்தும் பொழுது காவல்துறை கூடவே இருக்குது. நான் அந்த காரை விட்டு இறங்கவே இல்லை. என் மீது வழக்கு போடணும்னு சொல்லி அந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க எஸ்பி ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து. அதை கேட்டுட்டு காவல்துறையும் அவர்களுக்கு பயந்து என் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல ஒரே இங்கே பாருங்கள், என்னுடைய கார் மீது கல்லை வீசுகிறான். கொலைவெறி தாக்குதல் பாருங்கள். என்னுடைய கார், நான் உட்காந்துருக்கிற கார் மீது ஒரு பையன் கல்லை வீசுகிறான். A4 கௌதமன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு இன்னைக்கு பிணை வழங்கிட்டாங்க. இந்த பையனை என்னை இவன் வந்து மட்டும் பிடிச்சி தடுக்கலைன்னா, மணின்ற பையன் தடுக்கலைன்னா, அப்போ நான் உட்காந்து அந்த காரில் என்னை போட்டு கொண்டிருப்பான், என்னை அடித்து கொண்டிருப்பான். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒன்றிய சடையப்பன்னு ஒரு பையன் எப்படி பாரு, அப்படி ஒரு ஆக்ரோஷமாக கத்தி எடுத்துக்கிட்டு, நான் பாருங்கள், அவன் கையில் கத்தி எடுத்துக்கிட்டு ஆக்ரோஷமாக என்னை வெட்ட வர்றான். இன்னொருத்தன் சங்கர்னு ஒரு பையன், இன்னொரு தம்பி தடியை எடுத்து, இப்போ மாவட்ட வன்னியர் சங்க செயலாளராக இருந்தான் முதல்ல. இந்த பையன் தடியை எடுத்துக்கிட்டு ஓங்கி அடிக்கிறான் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும். பாருங்கள், எல்லாம் புகைப்பட ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள், இது நாங்களாம் எடுத்தோம். காவல்துறையும் பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்டு நாங்கள் பெற்றதான். இப்படி தவறு இந்த பையன் பாருங்கள், கத்தி எடுத்துக்கிட்டு க்ளோஸ்அப் ஃபோட்டோ எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக வரோம் பாருங்க. இப்படி எங்கள் மீது கொலை. அப்புறம் ஒரு ஒன்றிய செயலாளர் என்னோடு வந்த பையனை இரும்பு ராடை, ஒன்றிய செயலாளர் இரும்பு ராடை வச்சு அடிக்கிறான். இரும்பு ராடை இவன் இப்படின்னு சாஞ்சதுனால தோலில் எவ்வளோ தோள்பட்டை உடஞ்சி போச்சு. நேராக நின்றுதானே அவன் மண்டை உடஞ்சிருக்க, அவன் செத்துருப்பான். இரும்பு ராடு. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி ஒரு கொடூர செயல்களை செய்கிற ரவுடி கூட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சின்னு அவங்கள சொல்லிக்கிட்டு, நான் அன்புமணிக்காக 30 வருஷமாக உழைச்சவன், கட்சிக்காக 35 வருஷமாக உழைச்சவன், 25 ஆண்டுகளாக அண்ணன் அன்புமணி அவர்களோடு ஊராக தெருவாக வருகிறார்னு கூவி நான் போயிட்டு வந்தவன். என்ன கொலை செய்ய வர்றான், அதை இந்த வக்கீல் பாலு அவர்களோடு இருக்கிறவர்கள் காப்பாற்றுகிறார்கள், காவல்துறை மிரட்டுகிறார்கள். நாளைக்கு வாழப்பாடியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது எதை காட்டுதுன்னா, காவல்துறையை மிரட்டி அவருடைய கவனத்தை திசை திருப்பி உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் பிடியில் இருந்து காப்பாற்ற வேண்டும். நாள் இழுத்துட்டா அவங்களுக்கு பெயில் கிடைச்சிடும்.
பெயில் கிடைச்சா குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் போயிடுவாங்க. எவ்வளோ கொடுமைங்க. பாட்டாளி முயற்சிக்காரன் எனக்கே இந்த நிலைமை அப்படின்னா அன்புமணியை நம்பி யார் போனாலும் அவங்க நிலைமை கொலை செய்வாங்க. கொலையிலிருந்து தப்பிச்சுக்கிட்டா போலீஸை விட்டு போலீஸை மிரட்டி வழக்கு போடுவாங்க.